அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது சந்தித்து வருகிறார். மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெறுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், ஏற்கனவே டெல்லியில இது போன்ற ஒரு சந்திப்பு நடந்தது, தற்போது மீண்டும் ஒரு சந்திப்பு, எப்படி பார்க்க வேண்டும்? இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே இது நம்ம மூன்றாவது சந்திப்பு என்று சொல்லலாம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் சென்னை வந்திருக்கும் பொழுது இதே போல ஒரு சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது சென்னையிலேயே. அதன் பின்னர் அவர் டெல்லி சென்று விட்டு வந்த பொழுதும் நிதியமைச்சர் சந்தித்ததாக சொல்லப்பட்டது. தற்போது சென்னையில் இருக்கும் மத்திய நிதியமைச்சர் நேற்று தனியார் நிகழ்ச்சியில் தான் கல்லூரியில் கலந்து கொண்டார். அதன் பின்னராக எப்பொழுதுமே அவர் வழக்கமாக எம்ஆர்சி நகரில் உள்ள கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க, இந்தியன் கெஸ்ட் ஹவுஸ்ல. ஆனா இந்த தடவை அவங்க ஐடிசி சோலா ஹோட்டல்ல தங்கும் பொழுது வேறு ஒரு முக்கிய சந்திப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. அப்படியாகத்தான் தற்போது அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான கே செங்கோட்டையன் அவர்களை சந்தித்திருக்கிறார். நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. க்ளோஸ் டோர் மீட்டிங்கா இருக்கு, 2 பேர் மட்டும்தான் பேசியிருந்திருக்கிறாங்க. அந்த என்ன விவரங்கள் பகிரப்பட்டது என்பதற்கான முழு விவரங்கள் தெரியவில்லை. நிச்சயமாக அவரும் இது குறித்து பேசுவார், பின்னர் சந்திக்கும் பொழுது பண்ணுவார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் சொல்வது, அவர் எதிர்பார்ப்பதாக நம்ம புரிந்து கொள்வது ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பதில் செங்கோட்டையன் உறுதியாக இருப்பதையே காட்டுவதாக நாம் பார்க்கிறோம். நன்றி சுபாஷ். இந்த சந்திப்பு அரசியல் களத்தில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.